இந்தியா இன்னொரு முக்கியமான ஏவுகணையை உருவாக்கிக்கிட்டு இருக்காங்க. அதுதான் LRLAMC லாங் ரேஞ்ச் லேண்ட் அட்டாக் க்ரூஸ் மிசைல். இதோட ரேஞ்ச் மட்டும் 1500 கிலோமீட்டர் இருக்குது. இதை வந்து நம்ம ஸ்டெல்த் மோட்லேயும் மாற்றிக்க முடியும். அது மட்டும் இல்லை கைஸ், இது வந்து ஒரு பின் பாயிண்ட் அக்யூரசி இருக்குது. துல்லியமாக இதால் தாக்க முடியும். இந்த ஏவுகணையை தான் நம்ம இப்போ சோதிக்க போகிறோம். வாங்க முழுசாக பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 1500 கிலோமீட்டர் ரேஞ்ச் போகிற ஏவுகணையாக உள்நாட்டிலேயே தயாரிக்க போகிறாங்க. LRLACM இப்போ 2வது சோதனைக்கு ரெடியாக இருக்குது. இந்திய பாதுகாப்பு ஆயுதங்களில் இது ஒரு கேம் சேஞ்சராக இருக்கும் கண்டிப்பாக. இப்போ லாங் ரேஞ்ச் லேண்ட் அட்டாக் க்ரூஸ் மிசைல், இது நிர்பாய் மிசைலோட ஒரு அப்டேட் பண்ண வெர்ஷன்னா. இந்த மிசைல் மட்டும் 1 டன் எடை இருக்கும், 6 மீட்டர் நீளம் இருக்கும். இதோட சிறப்பு அம்சம் என்னென்னா கைஸ், இதால் அணு ஆயுதங்களையும் எடுத்துகிட்டு போக முடியும். முக்கியமான தாக்குதலுக்கு மட்டும் பயன்படுத்துகிற மாதிரி இதை வடிவமைச்சிருக்காங்க. இப்போ LRLACM ஓட முதல் சோதனையை பற்றி பார்க்கலாம். 2024 நவம்பரில் நடந்த இந்த சோதனை வெற்றிகரமாக முடிஞ்சிருக்கு. சந்திப்பூரில் இருந்து மொபைல் லான்ச்சர் மூலிமா இந்த சோதனையை வந்து வெற்றிகரமாக முடிச்சிருக்காங்க. இந்த மிசைலோட சிறப்பம்சங்கள் என்னென்னா, இந்த மிசைல் முக்கியமாக வே பாயிண்ட் நேவிகேஷனை பயன்படுத்துது. இந்த நேவிகேஷன் இதை பயன்படுத்துனதுனால இந்த மிசைல் ஒரு பின் பாயிண்ட் அக்யூரசியில் இதால் அட்டாக் பண்ண முடியும். இதோட உயரத்துலேயும் நம்ம வந்து மாற்றங்களை பண்ண முடியும். நம்ம நினச்சா இந்த மிசைலை வந்து அதிக உயரத்துலேயும் பறக்க வைக்க முடியும். அதே நேரத்தில் வந்து இந்த மிசைலோட உயரத்தையும் வந்து நம்மளால் குறைக்க முடியும். அது மட்டும் இல்லை கைஸ், இந்த மிசைலோட வேகத்தையும் நம்மளால் கண்ட்ரோல் பண்ணலாம். இப்படி இந்த மிசைல் இருக்கிறதுனால ஃபுல் ஸ்டெல்த் மோடில் இந்த மிசைல் வந்து பயணிக்கும். முக்கியமாக இந்த மிசைலில் ரேடார், எலக்ட்ரானிக், ஆப்டிக்கல் சிஸ்டம்ஸ் எல்லாமே இந்த மிசைலில் இருக்குது. இந்த மிசைல் வந்து முதல் சோதனையை வந்து வெற்றிகரமாக முடிச்சிருக்கு. அதே நேரத்தில் நம்ம கொடுத்த டாஸ்கையும் சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சிருக்கு. இப்போ இந்த ஏவுகணை தன்னோட 2வது கட்ட சோதனைக்கு ரெடியாக இருக்குது. இந்திய நேவி கப்பலில் வெர்டிக்கல் லான்ச் சிஸ்டம் மூலயமா இந்த ஏவுகணையை வந்து சோதிக்க வாய்ப்பு இருக்குது. இந்த சோதனை வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா இந்தியன் நேவியோட இந்திய கடற்படைக்கு ஒரு ஃபியூச்சர் ரெடி மிசைலாக இது கண்டிப்பாக இருக்கும். இந்த மிசைல் ஏன் முக்கியம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இது மற்ற ஏவுகணைகள் மாதிரி சாதாரண ஏவுகணை இல்லை. இதோட ரேஞ்ச் மட்டுமே 1500 கிலோமீட்டர் இருக்குது. ஸ்டெல்த் மோடில் இது ட்ராவல் பண்ணோம். அது மட்டும் இல்லை கைஸ், பின் பாயிண்ட் அக்யூரசியில் இது அட்டாக் பண்ணோம். இந்த மிசைல் அமெரிக்காவோட டாம் ஹார்க் மிசைல் கூட கம்பேர் பண்ணலாம். ரஷ்யாவோட கேலிபர் மாதிரி ஹை எண்ட் மிசைல் கூடயும் இதை வந்து கம்பேர் பண்ணலாம். இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் ஆர்மியும் ஏற்கனவே இந்த மிசைலுக்கு வந்து ஒப்புதல் தெரிவிச்சிருக்காங்க. அதாவது கைஸ், ஒரு மிசைல் வந்து நம்ம உருவாக்கணும்னா அது வாங்குறதுக்கு வந்து ஆளுங்க இருக்கணும். இல்லைனா வந்து அந்த மிசைலை வந்து கஷ்டப்பட்டு உருவாக்குறதே வேஸ்ட்டு தான், யாரும் வாங்கலைன்னா. இப்படி இருக்கும்போது இந்த மிசைலுக்கு வந்து ஏற்கனவே ஆர்டர்கள் வந்திருக்கு. மொத்தமாக கைஸ் 14,000 கோடி மதிப்பில் ஆர்டர் கொடுத்துருக்காங்க இந்த மிசைலுக்கு. இது முழுக்க மேட் இன் இந்தியா மூலியமாகவே உருவாக்கப்படுது. ஒரு போர்க்களத்தில் இந்த மிசைலுக்கு தட்டுப்பாடு வந்துச்சுன்னா நம்மளே வந்து உருவாக்கிக்கலாம். எந்த நாடையும் வந்து சார்ந்து இருக்கணும்னு தேவையில்லை. நம்ம 2025 நடந்த டிஃபென்ஸ் எக்ஸிபிஷனில் இந்த LRLACM காட்சிப்படுத்தியிருந்தாங்க. இது வந்து பல நாடுகளோட கவனத்தை ஈர்த்திருக்கு. இந்த ஏவுகணை வெற்றிகரமாக செயல்பாட்டுக்கு வந்துருச்சுன்னா இந்தியாவோட ஃபியூச்சர் மிசைலில் இதுவும் இருக்கும். இந்த மாதிரி டிஃபென்ஸ் அப்டேட் தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய், குட் நைட்.